என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் தொகுதியில் வேட்டவளத்திற்கு புறவழிச்சாலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் எப்பொழுது தொடங்கும்? திருவண்ணாமலையிலே தெலுங்கானா ஆந்திராவிலிருந்து அதிக பக்தர்கள் வருகிறதால் அதிக அளவு கூட்டம் இருக்கின்ற காரணத்தால் கலெக்டரேட்டிலிருந்து செங்கம் ரோடு இணைக்கின்ற பைபாஸ் சாலையை இந்த ஆண்டே போடப்படுமா என்பதையும் நான் அறிய விரும்புகிறேன். இன்றைக்கு ஒன்றிய அரசு நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் போடப்படுகின்ற எல்லா இடங்களிலும் ப்ரீகாஸ்டை பயன்படுத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையும் வேலைகள் விரைவாக நடைபெறுவதற்கு ப்ரீகாஸ்ட் முறையில் கல்வெட்டுகள் மற்றும் பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுக்குமா என்பதை கேட்டு, அதே போல சென்னையிலே எப்படி வெளிவெட்ட சாலை அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல மதுரை, திருச்சி, சேலம் போன்றவைகளுக்கெல்லாம் வெளிவட்ட சாலைகளை இப்பொழுதே அதற்கான முயற்சிகளை எடுத்தால் அது நல்ல முறையில் இருக்கும் என்பதை தெரிவித்து அதற்கு அமைச்சர் ஆவணம் செய்வாரா என அறிய விரும்புகிறேன். உங்க மாவட்டத்து அமைச்சர் அவ்வளவு கேள்வி கேட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே தமிழ்நாட்டில் சாலைகளுக்கு முக்கியத்துவம் தந்து பல்வேறு நகரப்பகுதியிலே புறவழிச்சாலைகளை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் அறிவார்கள். அந்த வகையிலே திருவண்ணாமலை ஆன்மீக திருத்தலமாக இருக்கிற காரணத்தினால் கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலம், பல மாநிலத்திலிருந்து ஆன்மீக பெருமக்கள் தங்களுடைய ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக ஒரு நாளைக்கு 25-30,000 என்று இருந்தது இப்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் வருவதை அதை உணர்த்துகின்ற வகையில் தான் நம்முடைய துணை பேரவைத் தலைவர்கள் இந்த கேள்வி இங்கே எழுப்பியிருக்கிறார்கள். அவருடைய தொகுதியில் இருக்கிற வேட்டவலத்தை பொறுத்தளவுக்கு அது தேசிய நெடுஞ்சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒரு முறைக்கு பல முறை நிதின் கட்கரி இடத்திலே அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் இந்த புறவழிச்சாலைக்கு பணம் ஒதுக்கப்பட்டு நில எடுப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணி முடிந்தவுடனே சாலை அமைக்கப்படும். மற்றொன்று, இந்த ரவுண்டானா சாலையை பற்றி சொன்னார்கள். திருவண்ணாமலையை பொறுத்தளவிற்கு 3/4 பகுதி ரவுண்டானா சாலை அமைக்கப்பட்டு விட்டது. ஒன்று, வேலூரிலிருந்து செங்கஞ்சாலை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் ரவுண்டானா சாலை அமைந்துவிடும். அதற்காக மாநில அரசின் சார்பாக நில எடுப்புக்கென்று பணம் ஒதுக்கப்பட்டது. ஆக ஒன்றிய அரசாங்கம் இரண்டும் ஒன்றிய சாலைகளாக, அதாவது தேசிய நெடுஞ்சாலை, வேலூரும் தேசிய நெடுஞ்சாலை, செங்கமும் தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிற காரணத்தினால் மாநில நெடுஞ்சாலையிலே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்று அவர்களே எனக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணத்தை பெற்று இப்பொழுது நில எடுக்கிற பணியிலே மாவட்ட வருவாய்களுக்கு ஆணை வந்திருக்கிறது. இந்த 2 மாதங்களிலே நில எடுப்பு முடிந்த உடனேயே இந்த நிதியாண்டிலேயே அந்த குறையும் இருக்கிற அந்த ரவுண்டானா சாலையை அமைப்பதற்கு அரசு அதற்கு வேண்டிய அனைத்து முயற்சியும் எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம்.